Hi friends, welcome back to Tamil Amazing Facts. இன்னைக்கு நாம இந்த வீடியோல புலிகளோட சில தந்திரமான தாக்குதல் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. யானை மேல உட்காந்துட்டு இருக்க ஒரு மனுஷனை டைகர் எப்படியாவது அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்ற நோக்கத்தோட தாக்க பாக்குது. பாஞ்சு வந்தும் அட்டாக் பண்ண முடியலன்ற கோவத்துல அங்கிருந்து அந்த புலி பொறுமையா நடந்து போயிடுச்சு. ஆனா சடனா அதோட முடிவை மாத்திக்கிட்டு அட்டாக் பண்ணுது. இதுக்கு மேல இங்க இருந்த ஆபத்துன்னு யானையோட அந்த இடத்துல இருந்து அவங்க கிளம்பிட்டாங்க. ஆனா புலி அவங்களையே முறைச்சு பார்த்துட்டே இருந்திருக்கு. இதோட இந்த வீடியோ கிளிப் ஸ்டாப் ஆயிடுச்சு. என்ன நடந்ததுன்றது யாருக்குமே தெரியாது. பெங்களூர்ல இருக்க நேஷனல் பார்க்ல சில டூரிஸ்ட் சஃபாரி போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப சடனா ஒரு டைகரை பாக்குறாங்க. பின்னாடி இருந்திருக்காங்க. ஆனா சடனா புலி வேற ஒரு பிளான போட்டு பதுங்கி தாக்க பாக்குது. க்ளோஸ்டு கார்ல சஃபாரி போனதுனால ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டாங்க. இல்லனா இப்படி சிரிச்சு பேசிட்டு இருந்திருக்க மாட்டாங்க, கதறி அழுதுட்டு இருந்திருப்பாங்க. நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசா நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஷார்ட் டேர்ம்லயோ இல்லனா லாங் டேர்ம்லயோ ரிட்டர்ன் வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை நல்லா குவாலிட்டியா ரிசர்ச் பண்ணி நம்மள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸ் கண்டிப்பா தேவை. அது மட்டும் இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ட்ரேடிங்க்கும் நம்ம கூடவே ஒரு மென்டார் இருக்கிறது ரொம்ப அவசியம். இதை எல்லாத்தை விட முக்கியம், நமக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். இது எல்லாமே மோட்டிலால் ஓஸ்வால் நமக்கு தராங்க. இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கரேஜ் கம்பெனிஸ்ல இருக்க இவங்க கிட்டத்தட்ட 30 வருஷமா ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவங்க கிட்டத்தட்ட 22 லட்சத்துக்கும் அதிகமான கஸ்டமர்ஸும் இருக்காங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே, இவங்க கிட்ட ஜீரோ மெயின்டெனன்ஸ் சார்ஜ். ரொம்ப சிம்பிளா பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் ப்ரூஃப் கொடுத்து ஈஸியா ஜாயின் பண்ணிட முடியும். உங்களுக்கு பர்சனலா அட்வைஸ் பண்ணி எல்லா கியூரியஸ்க்கும் கரெக்டா கைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, மொபைல் ஆப்ல ரியல் டைம் நோட்டிபிகேஷனா ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனும் வரும். அதை ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு வெல்கம் பேஸ்கெட்டா 25,000 வர்த் ஏஐ பேஸ்ட் டூல்ஸும் தராங்க. அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் மந்த் புரோக்கரேஜும் ஃப்ரீ. இது எல்லாமே ஃபாஸ்ட் அண்ட் செக்யூரா இருக்கும். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நேம், போன் நம்பர், சிட்டியை கொடுத்து டிமேட் அக்கௌண்ட்டை ஆன்லைன்லயே ஓபன் பண்ணி ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. கார்பெட் நேஷனல் பார்க்ல ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் குரூப்பா சஃபாரி போறாங்க. பசங்க குரூப்பா போனா எப்படியெல்லாம் அரட்டை அடிப்போம்னு நமக்கே தெரியும். அதுலயும் புலிய பார்த்துட்டா சும்மா விடுவோமா என்ன? இவங்களும் அந்த புலிய கிண்டல் பண்ணிக்கிட்டே வம்பிழுத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த புலியும் பொறுமையா அவங்க வண்டி பின்னாடியே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே வருது. இவங்களும் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே அதை வம்பிழுத்துட்டே வந்திருக்காங்க. என்னதான் கிண்டல் பண்ணாலும் புலியாச்சே, கிட்ட வந்த உடனே எல்லாருமே பயந்துட்டாங்க. அதனால ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அந்த புலி கூடயே டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. புலியும் இவங்களை விடுறதால இவங்க பின்னாடியே தான் வந்துட்டு இருந்திருக்கு. அடுத்த கொஞ்ச நேரத்துல அங்க இன்னொரு சஃபாரி வண்டி வருது. அதுல இருக்கவங்களும் சேர்ந்து இந்த சீனை என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அந்த டிரைவருக்கு இது பொறுமையா கிட்ட வரத பார்த்து இது அட்டாக் பண்ணதா வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாரு. உடனே அவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகுறாரு. புலி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இவனுங்க சிக்க மாட்டாங்கடா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்தே போயிடுச்சு. ராஜஸ்தான்ல இருக்க ரத்தம்பூர் நேஷனல் பார்க்க பத்தி கண்டிப்பா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா டைகர் அட்டாக் நிறைய அங்கதான் நடக்குது. என்னதான் டைகரோட நம்பர்ஸ் முதுமலை நேஷனல் பார்க்க கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருந்தாலும் அந்த இடத்துல ஓபன் ஸ்பேஸ் அதிகமா இருக்கிறதுனால டைகர் அட்டாக்ஸும் நிறைய நடக்குது. அதனால அங்க புலிய பாக்குறதுக்கே நிறைய பேர் சஃபாரி போவாங்க. அப்படி ஒரு குரூப் போகும்போது நடந்த சம்பவம் தான் இது.
எல்லாரும் ரோட்ல இருந்து புலிய பாத்துட்டே இருக்கும்போது சடனா புலி ஓரமா தேங்கி இருந்த தண்ணிய குடிச்சிட்டு அதுலயே கொஞ்ச நேரம் உட்காந்துருச்சு. அதுக்கப்புறம் பொறுமையா ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சு டூரிஸ்ட் இருக்கிற ரோடு பக்கம் வர ஆரம்பிக்குது. இத பார்த்து அங்க இருந்தவங்க வண்டிய ரிவர்ஸ் கியர்ல போட்டுட்டு பின்னாடியே ஓடிட்டாங்க. புலி சைலண்டா ஒரு மேட்டு மேல ஏறி நின்னுட்டு அவங்கள ஒரு முறைச்சிட்டு அந்த இடத்துல இருந்து பொறுமையா நகர்ந்து வேற இடத்துக்கு போயிடுச்சு. இங்க 2 பேர் காரை ரோட்லயே பார்க் பண்ணிட்டு லைட் ஆன் பண்ணிட்டு வீடியோ எடுத்துட்டே இருந்திருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காதப்போ அந்த பக்கம் ஒரு மோட்டார் பைக் போகுது. அதுல இருக்க 2 பேரையும் புலி எப்படி அட்டாக் பண்ண வருது பாருங்க. போயிட்டான். அப்படி இல்லனா கண்டிப்பா புலி அவனை இழுத்துட்டு காட்டுக்குள்ள போயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நாம இப்ப பார்த்த டைகர் என்கவுண்டர்ஸ் எல்லாமே ரொம்ப த்ரில்லிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.